ಹಾಯ್ ಹಲೋ. இப்போ எல்லாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் எடுத்தால் ஃபஸ்ட்டு வருது தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 ரீல்ஸ் இல்லை ஏதாச்சும் வீடியோஸ் இல்லை கிளிப்பிங்ஸ் தான் வருது. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா பார்வதி கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அவ்வளோ சரின்னு தோணல. இதுக்கு முன்னாடியோ பார்வதிக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அவங்கள ஷபரியை ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி நான் வேணும்னு வச்சு தான் அடித்தேன்னு. அப்போ கூட எந்த ஆக்ஷன் கூட பிக் பாஸ் ஆட்டும் விஜய் சேதுபதி ஆட்டும் எடுக்கல. ஆனால் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி காட்டினாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும்தான் ஷபரி கிட்ட காட்டினாங்க. நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு மட்டும்தான் காட்டினாங்க. ஒரு ரெட் கார்டு இஷ்யூ பண்ணல. ஏன் இஷ்யூ பண்ணல? அவங்கள எவ்வளோ நாள் அவங்க கண் ஒரு கிளாட் வச்சுட்டு அவங்க நடந்தாங்க, எவ்வளோ பெயின் இருந்திருக்கும். அந்த பெயின் வச்சு தான் அவங்க எல்லா கேமும் ஆடிட்டே இருந்தாங்க. அப்போ எதுவும் யாருக்கும் தோணலையா? பிக் பாஸ் காட்டும் இல்லை விஜய் சேதுபதி சார் காட்டும் எதுவும் தோணலையா? ஏன் அப்படி? சாண்ட்ராக் நடந்தால் மட்டும் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்களா? வேறு யாருக்கும் ஆனால் எடுப்ப மாட்டிங்களா? எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா சாண்ட்ராக்கு இந்த வின்னர் பிக் பாஸ் சீசன் 9 வின்னர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் இந்த ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படி தோணுது. உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தானே, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த சீசன் 9. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் இருக்குல்ல. பார்வதியை வச்சு நீங்கள் சீசன் 9 ஃபுல் ஓட்டுனீங்க, லைக் 91 days ஓட்டுனீங்க. அவங்க வச்சு தான் டிஆர்பி ஏற்றுனீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு இல்லை டைட்டில் வின்னர் இது பட்டம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்வதியை தூக்குனீங்க. அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இட்ஸ் அ ஃபேக்ட். what we feel as an audience, this is what it is. See, இந்த ஆக்ட் நடந்த பிறகு when the promo was giving, like the wild act happened on the car task, அந்த டைமில் கூட பிக் பாஸ் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் பேசல? எதுக்கு பேசல? இல்லை அந்த டைம் அது பேட் சுச்சுவேஷனாக இருந்தால் அவங்களுக்கு அப்படி ஒரு இது லைக் பேனிக் அட்டாக்கா இல்லை சீஷராக ஏதாச்சும் நடந்திருந்தால் ஏன் அப்போ ஆக்ஷன் எடுக்கலை? ஏன் அந்த டாஸ்கை நிறுத்தி வைக்கல? இதை வச்சு இதோட ப்ரமோ காட்டி 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 டிஆர்பி ஓட்டுனீங்க. அங்கேயும் பார்வதி வச்சு தான் நீங்கள் ஓட்டுனீங்க. நெக்ஸ்ட் டே ப்ரமோ என்னன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் விஜய் சேதுபதி சார் கொடுப்பாங்கன்னு, லைக் ரெட் கார்டு, அதை வச்சு ஒரு நாள் பூரா ஓட்டுனீங்க. அப்புறம் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? அவங்களுக்கு இந்த 3 மாதத்தோட சேல்ரி கூட இல்லாமல் பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் சரின்னு படுதா? ஐம் வெரி சாரி ஃபார் மை தமிழ். ஐம் நாட் a Tamilian first of all, but still I wanted to speak in Tamil. That's why I started with Tamil. I'm very sorry for it. I just wanted to tell this because முன்னாடி நான் இந்த சீசன் லைக் எக்ஸப்ட் மலையாளம் I was not watching any other Big Boss seasons in any other language. It's not like நான் எல்லா தமிழ் மூவி பார்க்குவேன், கன்னடா எல்லா மூவி பார்க்குவேன். ஆனால் பிக் பாஸ் மட்டும் இந்த போன எந்த சீசனையும் நான் பார்க்கல. இந்த சீசன் தான் பார்த்தேன். ஏன்னா மெயின் ரீசன் விஜய் பார்வதி தான். எதுக்குன்னா மலையாளம் பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு இஷ்யூ வந்தது. பார்வதி கண்ணில் அடிப்பட்டது. அந்த இஷ்யூனால தான் நான் இந்த சீசன் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நினச்சேன், அவங்களுக்கு எது தோணுதோ அவங்க டைரெக்டாக சொல்கிறாங்க. பிடிக்கலையா இல்லைன்னு சொல்லுவாங்க, பிடிச்சிருக்கா அதுவும் சொல்லுவாங்க. ஸோ I didn't feel anything wrong with her character. And the act what she did is wrong. I agree with it. But the act which Big Boss and Vijay Sethupathi sir did is also wrong. பின்னாடி நடந்த இன்ஸ்டன்ஸ்க்கெல்லாம் மன்னிச்சு விட்டுருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ஸுக்கு விடல. பின்னாடி ஷபரி
பார்வதி இன்ஸ்டன்ஸில் ஷபரியை மன்னிச்சுட்டு விட்டாங்க. சுற்றி இருந்த ஒரு ஆள் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. சாண்ட்ராக்கு இவ்வளோ பேர் பேசினாங்க, ஆனால் பார்வதி கூட யாரும் இருக்கல. எல்லோரும் ஒரு கேங்காக இருந்தாங்க. இவங்கள ஒண்டியாக்கிட்ட எல்லோரும் ஒரு கேங்காக இருந்தாங்க. அதில் திவ்யா மட்டும்தான் பேசினான்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆக்டுக்கு. பட் ஸ்டில் I feel very, 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 very pity on Big Boss Season 9. It's very worst. Whatever happened, it's a wrong act. I'm not supporting Parvati or Kamuruddin for the act what they did. That is also 100% it's wrong. But the action taken by Big Boss, if that is correct, then that should be taken earlier itself. ஷபரி பார்வதி இன்ஸ்டன்ஸில் எடுத்திருக்கணும். விக்கல்ஸ் அப்புறம் அதிரேன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்கில் அவங்க கால் எழுத்து விட்டாங்க. அது கேம்னா இதுவும் கேம் தானே. கேம்னு நினச்சி சும்மா விட்டு இருக்கக்கூடாதா? இல்லை ஒரு வார்னிங் கொடுத்து விட்டு இருக்கக்கூடாதா? எல்லா வாரமும் அவங்கள திட்டிகிட்டே இருப்பீங்க தானே. இந்த வாரம் திட்டிகிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா? இன்னும் 2 வாரம் தான் இருந்தது இல்லையா? இது தப்பு. நான் சொன்னது சரியா தப்பான்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ ஆக்ஷன் நடந்தது, எதுவும் பண்ண முடியல. ஆனால் எல்லா கண்டஸ்டன்ஸும் ஜஸ்ட் திங்க், எல்லா கண்டஸ்டன்ஸ் திருப்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களோட சிச்சுவேஷன் என்னான்னு கூட யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனே பண்ணியிருக்கக்கூடாது. ஆனாலும் நீங்கள் பண்ணிட்டீங்க. திங்க் வாட் எல்ஸ் யூ கேன் டூ. தட்ஸ் இட். தேங்க்யூ.